அதனால இது அதனால தான் இது தப்புன்னு நம்மளும் இல்ல சொல்ல இதை வரோம். எக்ஸாம்பிளா காமிச்சிடக் கூடாது ப்ரோ. ஏன் அந்த டிவி சேனல்ல கண்டிப்பா, வரலையா? கண்டிப்பா, இப்ப நான் பண்ணது என்ன கண்டிப்பா. தப்புன்னு ஒரு பொண்ணோ ஒரு பையனோ வந்து கேட்டா, அப்ப அத நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நம்ம சமுதாயத்தையும் இது பண்ணி தானே ப்ரோ பார்க்கணும். நம்ம பசங்க பார்க்குறப்ப எனக்கு நான் வந்து சொல்லிடுறேன். நான் டீச்சிங் ப்ரொஃபஷனலா தான் இருந்தேன் சரிங்களா. நான் வந்து காலேஜ்ல வார்டனாவும் இருந்திருக்கேன் சரிங்களா. கேர்ள்ஸ் காலேஜ்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல வார்டனாவும் இருந்திருக்கேன். ஏன்னா வந்து டக்குன்னு என்னால அதுல தான் ரிலேட் பண்ண முடிஞ்சுச்சு. ஒரு மாதிரி டக்குன்னு ஹார்ட் ஒரே ஆயிடுச்சு. அது யாரா ஒரு இருந்தாலுமே நிமிஷம் ஒன்று ஆட் பண்ணிட்டா ஆட் ஆட் பண்ணிக்கிட்டா இப்ப இதுவே வந்து திவாகர் வந்து வார்டனா இருக்காரு. அந்த இடத்துல சுபிக்ஷாவோ வியானாவோ இருக்கிறாங்க. அவர் வந்து கேட்டிருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய சமூக அக்கறை கொண்ட கும்பல் வந்து ஓகேன்னு சொல்லியிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல ப்ரோ, அத ஐயா பத்தி நம்ம விஜயா கேட்க வேணாம். ஒரு அவர் நிமிஷம் இல்லவே இல்ல அந்த அல்ல வீட்ல. அத பத்தி நம்ம பேசவே இல்ல வேண்டாம் இல்ல ப்ரோ. இல்ல சொல்றேன் நான். இப்ப திவாகர் வந்து ஒரே அவங்களுக்கு வந்து நிமிஷம் ஐயா ஒரே பார்வையால தான் நிமிஷம் இவங்க சப்போர்ட் வருது சும்மா அப்படின்னு வேற ஐயா ஃபீல் நான் ஆகுது. சொல்றது கேளுங்க. யார் இந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னு தெரியல. அவங்களுக்கு மட்டும் நான் ஆன்சர் நடக்கிறத பத்தி பண்ணிக்கிறேன். பேசுங்க ப்ரோ. நீங்க கற்பனை இருங்க உலகத்துல வேற இருங்க எதையோ பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இருங்க புரியுது. யாரோ கொஸ்டின் கேட்டாங்க. யார் கேட்டாங்க? நியூட்டன் கேட்டாரா பாலா கேட்டாரான்னு தெரியல. அதுக்கு மட்டும் நான் ஆன்சர் நான் பண்ணிக்கிறேன். நான் நான் கேட்கல, ஆ, நியூட்டன் தான் கேட்டாரு. நான் பேசவே இல்லை. நியூட்டன் ப்ரோ அந்த இடத்துல வந்து கம்ரும் பாரும் வந்து ஒரு ஒரு லவ்வர்ஸ் ஜோன சுத்திட்டு இருக்காங்க. திவாகரும் அந்த பொண்ணு சுபிக்ஷாவும் வேற வேற இது. அந்த அந்த காம்பினேஷன் செட் ஆகாது. அந்த அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்காதீங்க. இதே நீங்க அந்த இடத்துல காலையில ப்ரோமோ 3 பாக்கலீங்களா பூர்ணி? நான் வந்து கம்ருவ நான் விட்டு பார்த்தேன் தள்ளி பார்த்தேன் போறேன். அந்த இனிமேல் சீனே கம்ரு பார்த்தேன். கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்களே. அந்த ப்ரோமோ பாக்கலீங்களா? மார்னிங் நடந்துச்சு 1 ஐயா 1/2 hours. அவங்க ப்ரோமோ 3 விட்டுருங்க. நீங்க வந்து ஸ்டார்டிங்னு அவங்க ஏங்க எப்ப ஸ்டார்ட் ஸ்டார்டிங்லாம் பண்ணாங்க விடுங்க. பேசுறது? காலையில நீங்க சொன்னீங்களா, நாங்க நம்பிட்டோமே. இனிமேல் நீங்க கமருதீன் சைட போக மாட்டீங்கன்னு சொன்னீங்களே. அவங்க ஒரு வாட்டி சொல்லிருக்காங்களா? அது மட்டும் சொல்லுங்க சூப்பர். பார்வதி ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்காங்களா? அவங்க எப்போ ஓகே கமரு கூட ஓகே பேச ஓகே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் ஓகேங்க. சொல்லிட்டு நாங்க இருக்காங்க. புரிஞ்சுக்கிட்டோம். அவங்க வந்து சொல்ல காப்பாத்த மாட்டாங்க. அவங்க அப்படியேப்பட்ட கேரக்டரா? ஓகேங்க. ஆமா தேங்க்யூ. ஆமா அது நான் மறுக்கவே இல்லையே. கண்டிப்பா அவங்க சொல்ல காப்பாத்த மாட்டாங்க. அவங்க ஒண்ணு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு தான் செய்வாங்க. நான் அந்த இடத்துல பேக்கே அடிக்க மாட்டேன் பார்வதி விஷயத்துல. நான் தெளிவா இன்னொரு மட்டும் சொல்லல. பார்வதிக்கு சப்போர்ட் இல்ல. எனக்கு அந்த பாயிண்ட் வந்து அவங்க காமெடி கண்டென்ட் பண்ணதாவோ இல்ல அந்த இடத்துல வந்து ஒரு இல்ல நீங்க ஸ்டூடெண்ட் அத லைவ்ல பாத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது காமெடி கண்டென்ட்டானே நீங்க பார்த்துட்டு அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க. அதுக்கு இருக்கேன். சொன்னேன். பார்த்தேன்டா. சரி ஓகே நாம அப்புறமா பேசிக்கலாம். இல்ல மத்தவங்க அது பேசட்டும். வேண்டாம், அது வேண்டாம். அத பத்தி பேசினாலே நம்மளுக்கு தான் ஒரு மாரி ஆயிடும். வேண்டாம். நான் இதுக்கு மேல அத பத்தி நான் வேற உங்கள்ட்டயும் சரி, டாபிக் போங்க. இங்கேயும் சரி டிஸ்கஸ் பண்ண விரும்பல. வா சரி வேற கண்டென்ட் என்ன போலாம். யாசர் ப்ரோ நம்ம ஜாலியா கலாக்காலம் காலங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல. ஆமா ஆமா சிஸ்டர். சரி இருக்கு, நான் ஒரு டாபிக் சொல்றேன். ஏன் அது அந்த நல்லா டான்ஸ் பாருங்க. ஆனது எல்லாருமே டான்ஸ் ஆனாங்களா? அது ரொம்ப நல்லா இருந்துச்சுல. நான் சொல்றேன் ப்ளீஸ் நான் சொல்றேன் ப்ளீஸ். அதுல சாண்ட்ரா மட்டும் தான் உண்மையாவே டான்ஸ் ஆடினாங்க. அந்த 2009ல கனாக்காலம் காலங்களோட டான்ஸ் ஸ்டெப்பே அதுதான். நீங்க நல்லா சாண்ட்ராவை நோட் பண்ணுங்க. செம்மையா ஆடி இருக்காங்க. அந்த டான்ஸ் ஸ்டெப் அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. சுபிக்ஷாவும் ஆடினாங்கடா. எனக்கு சொல்லும் போது சுபியும் ஆடினாங்க. ஒண்ணுலாம் சுபி ஃப்ரண்ட் சைடுல இருந்து ஆடுவாங்க. அவங்களும் சேம் அதே அந்த 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 இதுல என்ன பார்க்கலையே. ஸ்டெப் வருமோ அதே ஸ்டெப் போட்டிருப்பாங்க. எனக்கு உடம்புல அப்படியே புல்லரிக்குது. சீரியஸா சொல்றேன். எனக்கு அவ்வளவு எனக்கு பிடிச்சிருக்கு. சாண்ட்ரா அந்த ஹேர் கட் பண்ணது கூட ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆக்சுவலா அதுல ஒரு கேரக்டர் அப்படி வரும். அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணிட்டு ஆமா சேம் ஆமாக்கா, அதே அதே மாதிரி மாதிரியே சேம் அதே பண்ணிருந்தாங்க. மாதிரி பண்ணிருந்தேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் கட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி சேம். அவங்க ஆக்சுவலா சமந்தாவை நினைச்சு பண்ணியிருப்பாங்க. அந்த சுபா நீதானே சுபா என் நான் கூட நெட் சொந்தம் மாத்துறேன். இருக்கும்ல. சுபா நான் நெட் மாத்துறேன். எனக்கு பிரேக் ஆகும். ஒரு 2 செகண்ட்ஸ் பாத்துக்கோ. ஓகே ஓகே ஓகே. பாலா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. நியூட்டன் நெக்ஸ்ட். அரவிந்த் ப்ரோ நீங்க பேசுறீங்களா? எதுவும் அவங்க 2 பேர் பேசினதுக்கு அப்புறம் பேசுறீங்களா? நீங்க இப்ப புதுசா வந்தீங்க ஸ்பீக்கர்ல. நீங்களும் இல்ல புது ஆள் பேசணும் அப்புறம் பேசுறேன். ஓகே ப்ரோ ஓகே. அரவிந்த் பேசுறீங்களா? அரவிந்த் கேக்குதா? கேக்குது ப்ரோ பேசுங்க. ஓகே. இல்ல டாபிக் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டீங்க. அந்த டாபிக் ரிலேட்டடா தான் பரவாயில்ல, பேச நீங்க வந்தேன். சொல்றத சொல்லுங்க. உங்க கருத்து தான் அது. நீங்க தான் இது பண்ணிக்கணும். ரொம்ப ஓவர் போர்டா போனோம். நாங்களும் நடுவுல தடுத்துறோம் ப்ரோ. ஒன்னும் பிரச்சனை இல்ல, பேசுங்க. ஓவர் போர்ட்லாம் போல. இல்ல இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த சொசைட்டி ரிசம்பிளன்ஸ் அத பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல. இந்த இப்ப உள்ள வார்டன் ஸ்டூடெண்ட் அந்த விஷயம் சொன்னீங்க. பட் நானும் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா ஒரு சீசன்ல ஒரு அளவுகோல் வச்சிருக்காங்க. நீங்க 6th சீசன்ல பாத்தீங்கன்னா அசீம் வின்னர் ஆனாரு. அது கடைசியில பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்டர்டைன்மெண்ட் ஷோ அப்படின்னு சொன்னாங்க. கமலே சொன்னாரு ஃபைனல்ல. ரியாலிட்டி போய் என்டர்டைன்மெண்ட்னு வந்துச்சு. இப்போ இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டா மாத்த பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் 3 வீக்ஸா பாத்தீங்க அப்படின்னா ஃபன்னு பிக் பாஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டாஸ்க்லயும் சரி மற்ற இதுலயும். ஸோ அவங்க வந்து இந்த ஃபைட்ஸு அந்த இது மாதிரிலாம் எதிர்பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் இந்த வெளில அந்த ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்தது. உள்ள நடந்த விஷயங்கள், சண்டை, வார்த்தைகள்
அவ்வளோ வந்தது வந்து அவங்க அதை விரும்பல சொல்லி ஃபன்னாக கொண்டு போகலாங்கிறது டிசைட் பண்ணிட்டாங்களான்னு தெரில. நீ இந்த ஸ்கூல் டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா நோ ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, ஃபன்னு தான் அப்படின்னே சொல்லிட்டாங்க. அவங்க சும்மாவே 50 நாளாக ஃபன்னாக தான் இருக்கானுங்க எல்லாரும். இப்போ ஃபன்னாக இருக்குன்னு சொன்னோன்னே எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜேவை நான் ஸ்டூடெண்ட்டாக போட்டிருந்தா இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கும். அடுத்து ஒரு லவ் கண்டென்ட் ஆக்கியிருப்பானுங்க கிளாஸ்லேயே. நல்ல வேற அது வார்டனா போட்டாங்க. அதுதான் வியனாக்கு வருத்தம்னு நினைக்கிறேன். டாஸ்க் படிக்கும்போது யாரும் பார்த்தீங்களா எல்லாம் நோட் பண்ணீங்களான்னு தெரியல. வியனா ஃபேஸ் கொஞ்சம் டல்லா இருக்கும். ஸோ நல்ல வேற அது ஆனா அவர் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்னொரு ஹைலைட் என்னன்னா ஹாஸ்டல் வார்டன் அசிஸ்டன்ட் வார்டன் வரல நைட் ஃபுல்லா போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட் பிளஸ் வார்டன் போக வாய்ப்பு இருக்கு. இதுவும் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அதான் எல்லாம் கொண்டு வருவாங்க. அது ஷோவா பாருங்க நிறைய பேர் சொல்றாங்க. எனக்கு என்னன்னா அப்படி பார்த்தா இப்போ 20 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. இப்போ 20 கண்டஸ்டன்ட் பண்றதும் ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அவங்கவுங்க ஃபேன்ஸோ இல்லை அவங்களோ இப்போ சொல்லிட்டு போயிடலாமே. யாரும் யாரை பத்தியும் பேசவே முடியாது, ஒப்பீனியனே சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் பண்றது தப்பு, கோவத்துல வார்த்தையை விடுறாரு, இல்ல இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு சொன்னா அவங்க ஃபேன்ஸ் அப்படிதான் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அவர் கோவத்துல பேசினார், இப்போ நீங்க வீட்டுல கோவத்துல பேச மாட்டீங்களா அப்படின்னு அதையும் டிஃபெண்ட் பண்ணலாம். காமெடியா பேசினா என் வீட்டுல காமெடியா பேசுவோம், நானும் காமெடியா பேசுவேன், டிஃபெண்ட் பண்ணலாம். எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி அப்போ ஒப்பீனியனே வைக்க முடியாது. எதுக்கு ஸ்பேஸ், கரெக்ட். எதுக்கு நீங்க சொன்னதுல மாக்கிங், பாடி ஷேமிங் எல்லாமே வந்துரும். எல்லாமே வந்துரும். ஏன் நம்ம செய்ய எல்லாமே மாட்டோமா நம்ம ஃப்ரெண்ட பாடி ஷேமிங் பண்ண வந்துரும். மாட்டோமான்னு கேட்பாங்க. எல்லாமே எஸ். அப்படி எல்லாருமே அப்படியே டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. அது எப்படி அதை எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு எனக்கு புரியல. ஒவ்வொருத்தரும் இப்போ அவங்க ஃபேன் பண்றது கரெக்டா, அவங்கவுங்க பிடிச்சவங்க பண்றது கரெக்டா அப்படின்னா இங்க யாரையும் குறையும் சொல்ல முடியாது. எல்லாமே எல்லாம் அவங்கவுங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு போயிடலாமே. பாலா ப்ரோ என்ன ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஏதோ அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, பேசுவோம். பாலா இல்ல ப்ரோ ஆக்சுவலி சொல்லுங்க. இந்த இந்த இது டாஸ்க பாத்தீங்கன்னா மொத்த பேரும் கேம் டாஸ்க் விளையாடணும் இல்ல, அவன் ஒவ்வொரு பக்கம் சுத்திட்டு கிடக்குறான். ஆமா அது ப்ரோ நான் சொல்றேன். போன லாஸ்ட் சீசன் நீங்க ஸ்கூல் டாஸ்க் வியனா பாத்தீங்கன்னா வந்து இருங்க, சொல்லுங்க வியனா வந்து சரஸ்வதி யார பெத்தான் பாட்டு ஒரு வேற பாட்டு பாடி பார்வதியை வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்களா லைவ்ல? ப்ரோ அது லைவ் இன்னொன்னு நடந்துச்சு நீங்க பாத்தீங்களா? சாண்டா போற போக்குல விக்ரம தலையில அடிச்சிட்டு போனாங்க. ஆமா, இல்ல ரொம்ப இது உண்மையிலேயே வந்து ஒண்ணுமே சொல்றதுக்கு இல்ல. இப்ப பார்த்தா கிளாஸ் டைம்ல பிரேக் விட்டுட்டான் மாடல் சயின்ஸ் டீச்சர் பிரஜின். இப்ப வெளியே வந்து சைக்கிள் எடுத்து ஓட்டும். எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்ப விக்ரம் அது மீசைய ஃபுல்லா எடுத்துறணும் இல்ல மீசை வச்சிருக்கணும்? அது என்ன ஹிட்லர் மீசை வச்சுட்டு பேரும் ஹிட்லர்னு வச்சிருக்காரு, என்னன்னு புரியல. ஐயோ, அவர் பண்றது அதுக்கு மேல இருக்குங்க. உண்மையிலேயே வந்து எதுவும் சொல்ற மாதிரி பாருங்களேன். வீக்கெண்ட் வந்து விக்ரம் மீசை அழகா இருந்தது, செம இன்னோவேட்டிவ் ஐடியா அப்படின்னு பாராட்டுவாரு விஜேஸ். ஆக்சுவலி இன்னைக்கு நைட் கேம் பிளே இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எப்பயுமே எந்த சீசன்ல வந்து ஸ்கூல் டாஸ்க் வச்சாலும் சீக்ரெட் டாஸ்க்னு ஒன்று கொடுப்பாங்க செகண்ட் டே. நாளைக்கு என்ன இருக்குமான்னு எதிர்பார்ப்போம். இவன் வந்து ஹாஸ்டல்ல வந்து கேம் ஆடுவாங்க. நைட் ரவுண்ட்ஸ் வார்டன் ரவுண்ட் வருவாரு, எஃப்ஜே வார்டன். நல்ல என்டர்டெயின்மெண்டா இருக்கும். அது என்டர்டெயின்மெண்ட் தான். நாம இப்போ என்ன தெரியுமா எதிர்பார்ப்போம்? நாளைக்கு சண்டை எதுவும் போடாம நல்லா கண்டென்ட் கொண்டு போகணுமே அப்படின்னு எதிர்பார்ப்போம். லாஸ்ட் நெக்ஸ்ட் டாஸ்க் எதிர்பார்ப்போம். இப்பெல்லாம் சண்டை போடாம போகணுமே எதிர்பார்க்கிறோம். இதுதான் லாஸ்ட் சீசனுக்கும் சீசனுக்குள்ள வித்தியாசம். இல்லை முன்னி, இன்னைக்கு இந்த சீசன் ஃபுல்லா ஃபன் தான் போயிட்டு இருக்கு. ஒரு இது பிசிக்கல் டாஸ்க்ன்றதே கிடையல. ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு டாஸ்க் கூட பிசிக்கல் டாஸ்க் வைக்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு டாஸ்க், அது கூட அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்ல. அதுவும் ஒரே ஒரு நாள் டாஸ்க் வச்சதுக்கே கை போச்சு காலு போச்சு, ஒரு பிரச்சனை இழுத்து விட்டாங்க. இவங்களுக்கு இன்னொன்னா அப்படின்னு அவர் பயப்படுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல அது என்ன பிசிக்கல் டாஸ்க் எல்லாம் வச்சா அந்த 4-5 பேர் இருக்காங்க, அவெல்லாம் யோசிக்காம விளையாடுவாங்க, அடி எல்லாம் பயங்கரமா போடும். எங்க நேத்தே அந்த டாஸ்க் சூப்பரா விளையாண்டாங்க. எனக்கு பிரஜன் கூட 4th அந்த போல் வச்சு எடுத்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. ஓகேங்களா? அவர் என்ன விட்டுருந்தீங்க, ஏன்னா அது வந்து 15 மினிட்ஸ் தான். இன்னும் ஒரு விட்டுருந்தீங்கன்னா இன்னொரு 5 மினிட்ஸோ 3 மினிட்ஸ்ல அவரும் கம்ப்ளீட் பண்ணிருப்பாருங்க அந்த டாஸ்க. புரியுதுங்களா? 15 நிமிஷமே எனக்கு டவுட். ஏன்னா நான் இந்த ஹாட் ஸ்டார்ல ரீவைண்ட் 15 நிமிஷம் வரைக்கும் பேக் போலாம். ஆமா, செக் பண்ணி பார்த்தேன். 15 நிமிஷம் மேலயே நான் ஃபுல்லா போனதுக்கு அப்புறமும் ஏங்க எடிட்டர் வெர்ஷன்ங்க, அது எடிட்டட் வெர்ஷன் தான் ப்ரோ. நம்மளுக்கு காமிச்சது ஒருத்தர் போட்டிருந்தாரு 15 minutes 42 seconds. நம்மளுக்கு போடுறது எடிட்டட் வெர்ஷன் தான். ஏன்னா நம்மளுக்கு வீட்டுக்குள்ளேயும் காமிப்பாங்க இல்லையா, அதுவும் சேர்ந்து வரும். வீட்டுக்குள்ள ஆமா அதுவும் வரும். டைமர் வச்சிருந்திருக்கலாம், ஏன் வைக்கலன்னு தெரியல. இல்ல ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு, ட்வீட் போட்டிருந்தாரு 15 minutes 42 seconds ஃபார் இவருக்கு போட்டிருந்தாரு, எஃப்ஜேக்கு. ஆமா, அந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவர் டைமர் வச்சிருந்தாரு போல, அது ட்வீட்டா போட்டிருந்தாரு. அது பிபி சொல்லிருப்பாருங்க, பிக் பாஸே சொல்லிருப்பாரு. பிக் பாஸ் 15 minutes 5 seconds சொன்னாரு ப்ரோ. ஆமா சொல்லிருப்பாரு. ஆமா, அது நமக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் அது எடிட்டட் தான்.
அதனால நம்மளால அது கரெக்ட்டா அக்யூரேட்டா சொல்ல ஏங்க முடியாது. லாஸ்ட் இயர் நம்ம அவங்களுக்கும் ஜாக்லின் போனதுக்கு வந்து எவ்வளவு பேர் நான் டைமர் வச்சேன் இது வரலன்னா எவ்வளவு பேர் அக்யூஸ் ஆமா, பண்ணி ஆமா, ஆமா. எவ்வளவு பிரச்சனைகள் அட்லீஸ்ட் பண்ணாங்கங்க. இல்ல ஆ. கரெக்ட் ஆமா, ஆமா. அட்லீஸ்ட் அது டிவிலயாவது டைமாவது ஓடிச்சு ஒரு டைம்னு, இங்க அது கூட இல்ல இல்லையே. அதுல இல்லைங்க. அதுவும் ஒரு இதுதான் சொல்றது கூட வச்சுக்கங்களேன். இப்ப முடியல. என்ன இப்ப பிளாக் கால் யாராவது க்ளோஸ் கால்ல வந்தாங்கன்னா, அவங்க யார கேப்டன் ஆக்கணும்னு நெனைக்கிறாங்களோ கூட சொல்லலாம். ஆமாமா. அதுதான் ம். அதுதான் சொன்னேன். அது மேபி அதனால கூட இருக்கலாம். ஆனா ஏன்னா நான் நான் எடிட்டடா இருந்தாலும் 2 பேரும் நடந்த இத நம்மள ஒரு இது பார்ப்போம்ல. சரி சீக்கிரம் வந்தாங்க. ஆனா சொன்ன மாரி சீக்கிரம் வந்த மாரி கிட்ட க்ளோஸா இருந்த மாரி தான் இருந்துச்சு. மேபி ஒரு நிமிஷம் இல்ல அதுக்குள்ள இருந்துச்சுன்னா மேபி அவங்க எடுக்கிற டிசிஷன் தானே. இந்த சீசன்லயே நல்ல டாஸ்க் விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ. சரிங்களா? வைக்கலாம். நீங்க பிசிக்கல் டாஸ்க்லாம் வைக்கலாம். அந்த செங்கல் டாஸ்க் மாதிரிலாம் வைக்கலாம். யாரோ ஒருத்தங்க 2 பேத்துக்காக மொத்தமா அந்த டாஸ்க்லாம் வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கும் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்க டாஸ்க்குள்ள சண்டை போட்டுக்கணும். இப்படி இந்த மாதிரி பர்சனல் அட்டாக்கு இப்ப இன்னைக்கு சாண்ட்ரா பண்ணாங்க பாத்தீங்களா? தலையில அடிச்சுட்டு போறது. அப்ப ஏன் வேற யாராவது அடிக்க வேண்டியதானே? ஏன் திவ்யா தலையில தட்டிட்டு போக வேண்டியதானே? இது நம்ம கொஸ்டின் பண்ணலாம்ல. ஏன் விக்ரம் உங்களுக்கு பிடிக்காத அதனால விக்ரம்ட்ட அதான் வம்புக்கு போறீங்களா? அப்படின்னு நம்ம கேட்போம். ஆ. விக்ரம் வார்த்தையால அங்கங்க ஊசி போடுவாரு. அவர் ஒண்ணும் சாதாரணமான ஆள் இல்ல. ரெஸ்பெக்ட்ஃபுல் எல்லாரும் இத மேனர்ல யூஸ் ப்ரோ. அதையும் பண்ணிக்கிறாங்க. சொல்லிக்கிறேங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் போடுறாரு. அவர் வந்து இவங்க பண்ற அளவுக்கு இறங்கி பண்றது இல்ல. பட் ஆனா குடுக்க வேண்டிய இடத்துல கரெக்ட்டா கவுண்டர் வந்து எப்படி குடுக்கணுமோ அது மாதிரி குடுத்துறாரு. ஆனா எனக்கு தெரிஞ்சு பிசிக்கல் டாஸ்க் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். வந்து லைவ்ல மறுபடியும் சைக்கிள்ல அரோரா வச்சு சுத்திட்டு இருக்காரு. பார்வதி பார்க்கணும்னு வேணும்னு வெறுப்பேத்திட்டு இருக்காரு. அவர் திருந்த இன்னும் திருந்தல மாமாங்கிற மாதிரி ஐயா தான் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா லவ்வர் ஸ்கூல்ல 1000 நடக்கும் அவருக்கு இங்க விட்டுருங்களேன். இப்போ வார்டன் கூட்டு சுத்துறதா தப்பு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே கூட்டு சுத்துறாரு, கூட படிக்கிற பொண்ணை ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் விட்டுருங்க. ஒத்துக்கிறேன். ஏங்க இல்ல பார்க்க நல்லா அவரு இருந்துச்சு. ஏங்க, இதுல சொல்றதுக்கு நீங்க யாரு நோட் பண்ணலையா? லவ்வர்ன்றது யாரு வார்டனுக்கு லவ்வர்ன்றதுதான் கன்ஃபியூஸா இருக்கு. வார்டனுக்கு டென்ஷன் பண்ணணும்னு சொன்னார் பாரு. அதை நோட் பண்ணு. வேணும்னே அவங்கள சரி, டென்ஷன் பண்ணணுங்கிறதா பண்ணாரு. அது வார்டனா நீங்க பாக்காதீங்க, பார்வதியா பாருங்க, அவ்வளவுதான். ஐயா இல்ல பார்வதி சார், சப்போர்ட் நான் இப்ப வாங்க என்ன மேல சொல்றேன், தனியா போராட இல்ல வேண்டியதா இல்ல இருக்கு எது இருந்தாலும். எந்த வார்டனுமே வந்து லவ் பண்றதை ஒத்துக்க மாட்டாங்க அவங்க காலேஜ் ஸ்கூலுக்குள்ள. அதனால அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. ஓகேவா பூர்ணி? இல்ல நான் என்ன சொல்றேன், நெக்ஸ்ட் வீக்ல இருந்து டிராமான்னு சொல்லி ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க, இல்ல அவங்களே ஒரு கேரக்டரா பண்ண சொல்லுங்க. ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அதை பண்ணக்கூடாது. எந்த ஸ்கூல்ல இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது எதுக்கு பேர் வச்சுக்கிறாங்க ஸ்கூல்ன்ட்டு. சரி விடுங்க. 11th அந்த 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 12th டாபிக் உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க கொஞ்ச நேரம். அது ஃபர்ஸ்ட் பூர்ணி ஆரம்பிக்கும் போது ஒன்று ஆரம்பிச்சாங்க. அவங்க போயிட்டு வரதுக்குள்ள எங்கெங்கேயோ போயிட்டீங்க. அதான் இப்ப அந்த ஸ்கூல் டாஸ்க் எப்படி போகுது அதை பத்தி பேசுங்க. அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க? ஏங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் டாஸ்க்னு எடுத்துட்டு போய் நேத்து கேப்டன்சி டாஸ்க பத்தி பேச வச்சிட்டு இருந்தா திருப்பி கொண்டு வந்து சைக்கிள்ல கூட்டு போறாங்க. நீங்க தான் திருப்பி மாத்தி விடுறீங்க. வாங்க மாத்துங்க. இல்ல அதான் அந்த இது டான்ஸ் ஆடும் போது சொன்னீங்க சுபாலா, எனக்கு அப்பதான் அதுக்கு ஒன்னே தான் ரேஸ் பண்ண ஒண்ணுதான். ஹேண்டு. இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணுதான். பார்வதி அடிக்கும் போது கீழே வந்து எல்லாருமே வந்து திட்டுறீங்கல்ல, பூமரு அது இதுன்னு சொல்லிட்டு. இப்ப பார்வதி சப்போர்ட் தானே பண்ணி பேசிட்டு இருக்கேன். இப்ப வந்து மேல பேச வேண்டியதானே. திட்டும் போது மட்டும் எங்கேதான் உங்க காதெல்லாம் விழுகுமோ அதுதான் உடனே வந்துடுறது. சப்போர்ட் பண்ணும்போது மட்டும் யார் காதலையும் விழுகாது. எங்கேயோ உட்கார்ந்துருக்க மாதிரி உட்கார்ந்துருக்க வேண்டியது. ஹை, எப்ப பார்த்தாலும் இப்படியே பண்றீங்க. சொல்லுங்க நியூட்டன் ப்ரோ. இல்ல அதான் நீங்க போகும்போது போறது முன்னாடி சொன்னீங்கல்ல சாண்ட்ரா டான்ஸ் ஆடினாங்க சூப்பரா இருந்துச்சுன்னு. ஆனா ஆமா உண்மையிலேயே நீங்க கேம நல்லா பாத்தீங்கன்னா சாண்ட்ரா டான்ஸ் ஆடுற எல்லா டைமுமே அந்த ஒரு எந்தூசியாசமோட விளையாடுறாங்க. அவங்க டான்ஸ் நிஜமே நல்லா பாராட்டலாம். அந்த ஸ்டெப்ஸும் வந்து நல்லா போடுறாங்க. அந்த மார்னிங் டாஸ்கா இருக்கட்டும் எல்லா இடத்துலயுமே. இன்னைக்கு அந்த பாட்டுல சுபிக்ஷா அவங்க சுபா சொன்னாங்க. அந்த சுபிக்ஷாவும் நல்லா தான் ஆடிச்சு. வியானாவும் சூப்பரா டான்ஸ் ஆடுறாங்க. வியனாவும் அந்த நல்லா ஸ்டெப்ஸ் இருந்தாங்க. எல்லாம் சுபிக்ஷா சுபிக்ஷா வியனா ஆமா. சுபிக்ஷா பேக் சைடுல இல்ல இருந்தாங்க. வியனா பேக் சைடுல இருந்தாங்க ம். சுபிக்ஷாவோட. அவங்களும் சூப்பரா போட்டாங்கப்பா ஸ்டெப்ஸ். லாஸ்ட் வீக்ல அந்த கேம் வச்சாங்கல்ல, அந்த 2 பாயிண்ட்ஸ்க்கு அந்த கேம் அந்த பாட்டு போட்டு அந்த பொருள் எடுத்தாங்களா, அப்பயே சுபிக்ஷா ரொம்ப நல்லானாங்க. பட் அந்த வீக்கே பாத்தீங்கன்னா எல்லாம் அரோரா இதான் ட்வீட் நிறைய இருந்ததே தவிர சுபிக்ஷா ட்வீட் எதுவுமே அவ்வளவு நான் பார்க்கல. ஆனா அவங்க நல்லா ஆனாங்க. அந்த உண்மையிலே மஸ்காரா எல்லா போட்டு சாங்குமே மயக்கிறியே ப்ரோ அந்த சாங் ஆடுறது சூப்பரா ஆடினாங்க. ஆடுறது மட்டும் வராது ப்ரோ. அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல அதுலயுமே வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வரும்ல. அதுல வந்து அரோரா கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அவ்வளவுதான். அரோரா தான் நல்ல ஆமா எக்ஸ்பிரஷன் அந்த கொடுப்பாங்க. எக்ஸ்பிரஷன். அதனால இப்ப அவங்க நீங்க ரம்யா டான்ஸ் ஆடும் நல்லா பாத்துக்கிறீங்களா? ரம்யா வந்து டான்ஸ் ஆடும். ஆனா மூஞ்சி அந்த ஆடல் பாடல்ல வச்சுப்பாங்க தெரியுமா, ஒரு மாதிரி வெறுப்பா ஆடுவாங்கல்ல. அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பாடலும் எடுத்து பாருங்களேன். அவங்க இல்ல ப்ரோ, எனக்கு ஒரு பாயிண்ட் தோணுது. அவங்க இங்க நிறைய பேர் வீட்லயும் சரி வெளிலயும் அவங்க டான்ஸ் தான் உனக்கு நல்லா வரும்ல பண்ண. ஆனா அவங்க உள்ள வரும்போதே என்ன சொன்னாங்கன்னா, இந்த பேரு போகணும்னு வந்தா திருப்பி அதை இது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல அவங்க. அதனால அவங்க ஆடுறதே ரொம்ப கம்மியா தான் ஆடுறாங்க.
யோசிச்சு யாராவது ஆட சொன்னா கூட பிடிக்காம ஆடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் ப்ரோ நான் மனசுல சொல்றேன். அது அந்த இருந்துச்சு. ஃபேஸ்ல அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் தெரியும். அவங்க பிடிக்கவே பிடிக்காம ஒருத்தரை கட்டாயப்படுத்தி ஆடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. அவங்க அது பிடிக்கல, அவங்க விரும்பல. அதனால அவங்க அதை பண்ணக்கூடாது, அடையாளத்தை மாத்தணும்னு தான் வந்திருக்காங்க. அதனால அவங்க அதை திருப்பி இது பண்ண வேணான்ட்டு அவங்க நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. ஸோ அதனால அவங்க இது பண்ண மாட்டாங்க. அப்புறம் இந்த டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு நீ பிரஜன், அமித் இவங்கலாம் நல்லா பண்றாங்க. 2 பேருமே அவங்கவுங்க ஒரு ரோல் எடுத்துக்கிட்டாங்க. மாரல் டீச்சர், இந்த இது ஸ்ட்ரிக்டா டீச்சர்ஸ் இந்த மாதிரி இருப்பாங்க, நிறைய பேர் நம்மளும் லைஃப்ல பார்த்துருப்போம். ஸோ அவங்க எல்லாம் பர்ஃபெக்டா பண்றாங்க. கனி கூட ஓகே, தமிழ் டீச்சர் நல்லா பண்றாங்க. டீச்சர்ஸ் நல்லா ரோல் பண்ணாங்க. நல்லா ப்ரோ பண்றாங்க. கனி கனிலாம் சூப்பரா ஓகேன்னு பண்ணாங்க ப்ரோ. சொல்லலாம். எனக்கு கனி ஓகேன்ற மாதிரிலாம் இல்ல, ஏன்னா இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட் ஆகலான்ற கூட மாதிரி ரொம்ப தான் இருந்துச்சு. மிங்கிள் ஆகி பண்ணாங்க. ரொம்ப ஆமா, கோவமா அதே மாதிரி பண்ணல. ஃபேவரட்டிசம் காட்டினாங்க. இல்ல கரெக்ட். ஓகே மீன்ஸ் நான் சொன்னதுக்கு பிரஜன் அமித்தை கம்பேர் பண்ணா உங்க நல்லா பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பரா பண்ணாங்க. கனி வந்து இப்ப கிளாஸ்லயும் பாத்தீங்கன்னா சில வன்மத்தை கக்குறாங்க தான். சிலலாம் இல்ல, கமருதீன் அது இன்னும் திருந்தல. அந்த மாதிரி பண்றாங்க. வார்டன் 2 பேர் சொல்ல தேவையில்ல, வேணாம் திருப்பி அதை ஆரம்பிக்க வேணாம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வியானா, எனக்கு தெரிஞ்சு கனி சொன்னது கரெக்ட் தான். நீ இன்னும் இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல் கிடையாதுன்ட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு ப்ரோ இருக்காங்க எல்லாருமே ப்ரோ. அதுவும் இந்த அரோராலாம் ரொம்ப இதே மத்த ஸ்கூல் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்களேன், வெளியே போகும் முதல்ல அப்படின்னு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒஸ்ட். அந்த பிரின்சிபல் வராரு, அவர்கிட்ட திக்கி பேசுற மாதிரி ரோல், நீங்க வாயில ஏதோ வச்சுக்கிறீங்க, துப்பிட்டு போங்க சார் இருந்து. அதெல்லாம் ரொம்ப ஒஸ்ட். ஒரே நிமிஷம் நியூ ஹெச் ரொம்ப நேரம் ஆண்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நெட்டு கிளிச் ஆகி கீழே போறதுக்குள்ள அவர் மட்டும் பேசி முடிச்சிட்டோம். அவர் பாவம் அப்பப்ப கீழே போயிட்டு வராரு. ஏச்சு நீங்க பேசி கண்டுபிடிச்சிட்டீங்க எப்படி நெட்டு பிரச்சனையா இருக்கு, 5G தான் இருக்கு அப்படின்னு அப்படி ஆகுது. இல்ல இந்த இது பேசிட்டு இருக்கு பேசுறேன். பிரஜனுக்கும் அமித்துக்கும் இந்த வாரம் நல்லா சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க வீட்டுல சொன்ன வீடியோவை சென்ஸ் பண்ணா நல்லா யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க கேரக்டரை வச்சு யாராவது தப்பா பேசும்போதா இருக்கட்டும், அதை கண்ட்ரோல் எடுத்து இல்ல இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நல்லா இருக்கும். அந்த மாதிரி அவங்க கிளாஸ் இருக்கிற விதத்துல எல்லாம் அவங்க வந்து ஸ்கோர் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் இப்பயும் குரூப்பிசம் இவங்களுக்கு ஃபேவரட்டா போனா அது தப்பா தான் போகும். ஆனா அது பிரஜன் வந்து ஆரி சொன்னதை இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா குரூப்பிசம் பண்றதோட வேர்ட்ஸ் விடாம இருந்தா போதும். அவரு அதான் சென்ஸ் பண்ணாலே ஓரளவு கண்ட்ரோல் ஆயிடலாம் ப்ரோ. அந்த வேர்ட்ஸை கட் பண்ண தப்பான வார்த்தையை விடாம இருந்தாலே ஓரளவுக்கு அவர் கொஞ்சம் பாசிட்டிவா போக சான்ஸ் இருக்கு. 2 நாளா மேபி கிச்சன்ல இருக்கிறதுனால அவருக்கு வேலையே சரியா இருக்கும். அதனால மத்த இதெல்லாம் அவ்வளவு வேர்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வாரம். நான் சொல்றேன், அதுமே கேரக்டரும் நல்லா பண்றாரு இப்போ வரைக்கும். அப்ப எனக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் எந்த வகையில ஸ்கோர் பண்ண முடியும்? அவங்க ஏதாவது ஸ்டாஃப் வந்து சொல்லும் போது ஏதாவது நம்ம கவுண்டர் பண்ணும் போதோ இல்லைன்னா ஏதாவது இப்ப போராட்டம் பண்றேன், நீ எனக்கு தப்பா இது பண்றீங்க, அது மாதிரி தான் பண்ண முடியும். வேற என்ன அதை வந்து அது கிரிஞ்சா இருந்தது ப்ரோ. அது இல்ல ப்ரோ, இல்ல அது வேற ஆப்ஷன் இல்ல ப்ரோ. அவங்க என்ன பண்ண முடியும்? வினோத் ஒரு கவுண்டர் கொடுப்பாரு, அதை வச்சு சிரிக்க வேண்டியதான். இல்ல கேச் ப்ரோ, லாஸ்ட் சீசன் பாத்தீங்கன்னா கவுண்டர்ஸ் கொடுத்தாங்க, பிளஸ் ஒரு கான்செப்ட் மாதிரி எல்லாம் பண்ணாங்க. நைட் டைம்ல இல்ல பகல்ல ஒரு கான்செப்ட் மாதிரி கேம்ஸும் அதுக்கு இடையில வச்சாங்க. என்எஃப்பி டாஸ்க்லாம் நடந்தது, நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ஸ்கூல் டாஸ்க்லயே நடந்து டாஸ்க்லாம் அந்த பால் வைக்கிற இதெல்லாம் எல்லாம் பாத்திருக்கேன், எல்லாமே இருந்துச்சு. இப்ப நீங்க கூச்சல் குழப்பமாயிரும். அவன் கவுண்டர் கொடுக்குறேன்ட்டு ஒவ்வொருத்தரும் பண்ணா யாரு என்ன பேசுறாங்கன்னு பாதி வராது, கேட்காது முதல்ல. அப்படிதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே, அதனால இன்னைக்கு கவுண்டரோட போயிருக்கு. இப்ப நைட் ஆச்சுன்னா நமக்கு வந்து பேசுவாங்க, இன்னைக்கு நம்ம இப்படி பண்ணலாம், நாளைக்கு செட் பண்ணலாம். கல்ச்சரல் ஈவென்ட் வருது ப்ரோ. கீர்த்தி சுரேஷ் வராங்க உள்ள, அவங்க ரிவால்வர் ரீட்டா ப்ரமோஷனுக்காக நல்லா இருக்கும். சோ அது எப்படி 2 to 3 hours அதுல போய்டும்ல. எனக்கு தெரிஞ்சு வினோத் ஃபுல்லா பாட்டு பாடுவாரு. ஆமா ப்ரோ, அவர்தான் பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. நிறைய பாட்டு பாடி இருக்காரு. அவங்க கூட கீழே உட்காந்து அவங்க பாட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சோஃபால இருந்து கீழே இறங்கி உட்காந்து கீர்த்தி சுரேஷ் அந்த அவங்க ரவுண்டா உட்காந்து பாடுவாங்க தெரியுங்களா, நைட் டைம்ல. ஆமா, கானா பாடுவாங்க நைட் டைம். அந்த மாதிரி உட்காந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜியோ ஹாட்ஸ்டார்ல வந்து பாருங்க, மேல டேக் பண்ணட்டுமா? பண்ணுங்க, நான் பார்க்கல. அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? எனக்கு அது ஒண்ணே மட்டும் ஆட் பண்ணணும். பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல, அடல்ட்ஸ்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் அடல்ட்ஸ் தான், அவங்க எல்லாமே அடல்ட்ஸ் தான், அவங்க என்ன வேணா பண்ணிக்கலான்ற மாதிரி அதை நார்மலைஸ் பண்ண வேணாம்னு எனக்கு படுது. அதை மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். எல்லாமே நார்மலைஸ் பண்ணல. ஒரு இது நான் மேல டேக் பண்ணிருக்கேன் பாருங்க, நான் அதை எடுத்து போட்டிருக்கேன், ட்விட்டர் போட்டிருக்கேன். ப்ரோ நீங்க டாஸ்க்ல சொல்றீங்களா இல்ல கேம்ல சொல்றீங்களா? கேம்ல. இல்ல அந்த இது நான் ஃபர்ஸ்ட் டாபிக் பேசறோம்ல, அந்த டாபிக் நான் சாரி நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உள்ள மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். ஏதோ பேசினார், அவர் என்னதான் பாயிண்ட் பண்ணாரு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரிஞ்சதா நான் அவர் நம்ம ஃபர்ஸ்ட் பேசணும்ல பூர்ணி, அத பத்தி பேசலாமான்னு கேக்குறாரு. ஏன்னா அவர் வெளிய போயிட்டாரா. பேசுறேன், நீங்க பேசுங்க, ஏதாச்சும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல, பேசுங்க. பார்வதி சப்போர்ட் தான் பேசுறோம் தான் சொல்றேன்.
சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிடலாம், பிரச்சனை இல்ல. சரி ஓகே நான் பேசலாம். இப்பதான் இந்த நெட் நீங்க சரியில்லை உள்ள பேசுற வந்தேன். தப்பு. ஓகே ஐயோ நான் ஏஜ் ப்ரோ, உங்க அவ்வளவுதான். சரி, பாயிண்ட் அடுத்து நீங்க எடுத்து பேசுங்க. வைங்க. நம்ம ஸ்பேஸ் அதுக்குதான். நான் யாருமே தடுக்க போறது இல்ல. அப்ப அதுக்கு நான் தான் இடம் கொடுக்குறேன். நீங்க பேசுங்க. நானும் சுபா இடம் கொடுத்தா மட்டும் போதும் இந்த இடத்துல. நீங்க பேசுங்க. இல்ல ஒரே பாயிண்ட் மட்டும் தான். இப்ப மத்தவங்க எப்படி பேசுனாங்கன்னு தெரியல. அதுல இப்ப நான் பார்க்க முடிஞ்சது, அவங்க வந்து அடல்ட்ஸ் அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்கலாம். அதனால அதை நீங்க எல்லாம் கொஸ்டின் பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அவங்களுக்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அது எனக்கு தப்பா தெரியுது. அது அவங்களே முடிவு பண்ணிக்கலாம்னா அதை வந்து சோவா எடுத்து டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த விஷயம் தப்பா படுது, இது வந்து நமக்கு சொசைட்டிக்கு தப்பா படுதுன்னா கண்டிப்பா நம்ம கேட்கணும். அதை வந்து நீங்க அவங்க 2 பேருக்கு கேம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க இஷ்டம் சொன்னாங்களா இல்ல பிஃபோர் கேம்ல? நான் கேமுக்கு வெளியவே நான் தப்புன்னு சொல்றேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேம் ஸ்டார்ட் கேமுக்குள்ள ஆனதுக்கு பண்ணவும் அப்புறம் ரொம்ப தான். தப்பு. ஏன்னா அதுக்கப்புறம் தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க டோரை. யூனிஃபார்ம் போட்டு அவங்க எல்லாமே போயிடுச்சு. ப்ரோ ஏஜ் ப்ரோ கேமுக்கு வெளியே வந்து அவங்க நேத்து நடந்துதானே சொல்றீங்க. அந்த உள்ள இருந்து வெளியே வரும்போது அந்த டாஸ்க் கம்ப்ளீட் சரிங்க, அத கூட நீங்க பெனிஃபிட் டவுட் கூட விட்டுறலாம். அதை நீங்க சொல்ல மாதிரி ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்பீங்க. பட் இதை நீங்க டிஃபெண்ட் பண்றது எனக்கு ரொம்ப எனக்கு தப்பா தெரியுது. அதை நீங்க டிஃபெண்ட் பண்றது எனக்கு நம்மளுமே இப்ப இந்த யூனிஃபார்ம் போட்டு பண்றதா இருக்கட்டும். ஹலோ ஓகே சொல்லுங்க பூர்ணி. அவர் ஒரே ஏஜ் நீங்க சொல்ல நான் சொல்றேன். பூர்ணி அவர் என்ன சொல்றாருன்னா, நேற்று நைட் நடந்ததெல்லாம் விட்டுருங்க. அந்த ஸ்மோக்கிங் ரூம் நடந்ததெல்லாம் நம்மளுக்கு பார்க்கல. அது வந்து ஏதோ ஒண்ணு போய் தொலைட்டும். ஆனா அந்த யூனிஃபார்ம் போட்டதுக்கு அப்புறம் அவர் ஒண்ணு பேசுனதுக்கு நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா, அது வந்து அவர் சரியா படலையா? அதுதான் ப்ரோ. அப்படி பார்த்தா விக்ரம் பேசும்போது நம்ம தப்புல எடுத்து வைக்கணும். விக்ரமும் ஒரு பாட்டு எடுத்து விட்டு இருந்த நிலவை கட்டில் வைத்து அந்த சாங் எடுத்து வச்சாரு. ஒரு ஸ்டூடண்ட் எல்லாமே தப்பா. ஸ்டூடண்ட் அந்த பாட்டு பாடக்கூடாது, கிளாஸ்ல பாடக்கூடாது. விக்ரம நான் வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லைங்க. நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம், அத தப்புன்னு சொன்னேன். ஏஜ் ப்ரோ நான் சொல்றது வந்து இப்போ அது நான் என்னோட பாயிண்ட் வந்து நான் விக்ரம தப்பா சொல்லுங்கன்னு சொல்லல. அதுவும் கொண்டு வருவாங்கன்னு சொல்றேன். அதுவும் தப்புன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். அடுத்து அந்த பாயிண்ட் கொண்டு வருவாங்க. அவர் வந்து ஒரு காமெடி கண்டென்ட்டா விக்ரம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா? அதே மாதிரி இவங்க சும்மா விளையாட்டுக்கு ஏதோ பேசியிருக்காங்க. இது சீரியஸா கரெக்ட் பண்ணலாமா, வார்டன் வந்து ஸ்டூடெண்ட் கரெக்ட் பண்ணலாமான்னு பேசல. சும்மா அவங்க விளையாட்டுக்கு பேசியிருக்காங்க. நம்ம அது தப்பா கொண்டு வந்து அவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க. பிக் பாஸ்ட கேட்பாங்க பூர்ணி. அவங்க 2 பேரும் பேசல. பிக் பாஸ் ஸ்டூடெண்ட் வார்டன் வந்து ஸ்டூடெண்ட கரெக்ட் பண்ணலாமா பிக் பாஸ் அப்படின்னு கேட்பாங்க. நான் இப்படி சொல்லட்டுமா? இப்ப யாரோ 2 பேர் வந்து இப்ப புதுசா ஒரு கண்டென்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை நீங்க சொல்லலாம். என்ன இப்படி அதாவது ஒரு டவுட் கொடுக்கலாம். பட் இவங்க இன்டென்ஷன் ஆல்ரெடி இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஒரு யூனிஃபார்ம் போட்டு நம்ம ஒரு டாஸ்க்கு கொண்டோம். அதுலயா நமக்கு இந்த அதாவது நீங்க சொல்ற மாதிரி அடல்ட்ன்றதுல சொல்றது வந்து நைட்டும் கூட அதை நீங்க எப்படியோ வச்சுக்கலாம். அதை நான் சொல்லலாம், அது எனக்கு தெரிஞ்ச தப்பு தான். பட் அதை நீங்க விட்டலாம். ஆனா யூனிஃபார்ம் ஒரு டாஸ்க்ல கொண்டு வரும்போது அதுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அதை நம்ம தவிர்த்துக்கலாம்ல. அங்க வந்துட்டு பிக் பாஸ்ட கொஸ்டின் பண்ற மாதிரி இருக்குல்ல, இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்றது அது தப்பா கன்மையாகுது. நேத்துதான் வீட்டுல வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி உங்க எல்லாரும் வீட்டுல பாக்குறாங்க. நான் அந்த சீன் பார்க்கல. நான் பார்த்தது வந்து சாண்ட்ரா கமருதீன், அப்புறம் இல்ல சாண்ட்ரா கமருதீன், விஜய் பார்வதி, ரம்யா அவங்க ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருந்தாங்க. நான் அதை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த கணத்து பிடிச்சி வந்து இவங்க கிள்ளுவாங்க. கணத்தை பிடிச்சி கிள்ளுவாங்க. யாரு அந்த தாடி மீசெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் பாரு வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கமரு ஹக் பண்ணுவாரு. நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. ஓகே அப்புறம் எனக்கு இது சொல்லிடுறேன். வினோத் நீங்க பண்ண சரி, வினோத்ன்ற மாதிரி விக்ரம் வந்து நீங்க அது சொன்னீங்க, அது நான் பாக்கல. விக்ரம் பண்ணாலும் தப்பு தான். நான் அதை வந்து நான் டிஃபெண்ட் பண்ணவே இல்லை. நீங்க டிஃபெண்ட் பண்ணி நீங்க கமல் மட்டும் ஏன் கொஸ்டின் பண்ணி கேட்டா விக்ரம் வந்து ஸ்டூடெண்டா இருந்துட்டு ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடாதான். நானும் டீச்சர் தான், ஸ்டூடெண்ட் பண்ணக்கூடாதான். ஆனா அவங்க அது எல்லா ஸ்டூடெண்ட் பண்ணாமலே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடி கண்டென்ட்டா உள்ள குடுக்குறாங்க தான் நான் சொல்றேன். என்னோட பாயிண்ட் அவள்தான். இப்போ நீங்க தப்புன்னு சொல்றீங்க, எனக்கு அது வந்து தப்பாக்கு தெரியல. அது ஒரு காமெடி கண்டென்ட்டா எனக்கு ஃபீல் ஆகுது. அது ஸ்கூல்ல பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து பிரச்சனை. எனக்கு அது காமெடியா தெரியல, இன்டென்ஸா தெரியுது, ரொம்ப தப்பா தெரியுது. அவ்வளவுதான். நான் அதுல ஒண்ணும் சொல்ல. அடுத்து பேசுங்க. உங்களோட பாயிண்ட் பாட்டு பாடுனது ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் விக்ரம் பாடினாரு. அரவிந்த் ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம். இப்ப நானும் ஏஜ் பேசிட்டு இருந்தோம். நீங்க நடுவுல பேசுறது எதுவுமே கேட்கல. விக்ரம் பாடிட்டு இருந்தாரு மட்டும் கார்ல கேட்டுச்சு. இப்பதான் பேசுறேன். நான் இப்பதான் பேசுறேன். சரி சொல்லுங்க. இல்ல இங்க ஏதோ பேசுனீங்க நடுவுல, தான் சொல்றேன். சொல்லுங்க அரவிந்த் ப்ரோ. இல்ல அது விக்ரம் பாடுறதுக்கு முன்னாடி அரோரா தான் அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் பாடுவாங்க பின்னாடி உட்காந்துட்டு. அதுக்கப்புறம் விக்ரம் ஏஞ்சி கனி பண்ணும்போது பாடினாங்க. விக்ரம் ஃபர்ஸ்ட் பாடல, இவங்க அரோரா தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நியூட்டன் அட்வைஸ் பண்ணிருக்கீங்க, பேசலாம் மிட்டோம். அந்த டாபிக்கு நீங்க டிஃபெண்ட் பண்ணும்போது டிஎல்ல வேற டிஃபெண்ட் பண்ணிருந்தீங்க. இப்ப வந்து வேற ஒண்ணு சொல்றீங்க.
எனக்கு ஒண்ணுமே புரியல பூர்ணி. எனக்கு எனக்கு கன்ஃபியூஸ் என்ன ஆயிடுச்சு இப்ப ஏஹெச் பேசுறது. சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஃபெண்ட் பண்ணீங்கல்ல, இதை டிஃபெண்ட் பண்ணீங்கல்ல, அவங்க அது வந்து காமெடின்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ணீங்கல்ல. எது தெளிவா எதுன்னு சொல்லிருங்க. விஜய் பார்வும் கமருதீனும் பிக் பாஸ் கிட்ட கேட்டாங்கல்ல, பிக் பாஸ் கிட்ட கேட்டு கரெக்ட் வீடியோ பண்ணலாமா? பாக்கலங்க. சரி, ஏன்னா நீங்க பிக் பாஸ் மெசேஜ்ல இருந்து என்ன போட்டிருந்தீங்கன்னா, அதை காமெடியா பாருங்க, எல்லாமே ஏன் சீரியஸா எடுத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தீங்க. நான் அதுக்காக தான் வந்து ஆக்சுவலா பேச வந்தது, மற்ற ரீசனுக்காகலாம் எதுவும் பேச வரல. சரி, அதான் இப்பவும் ஒருவேளை சொல்றேன், நீங்க காமெடியா பாருங்க இப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எதை சொன்னேன்னா, இந்த கன்னத்தை கிள்னது, அப்புறம் ஹக் பண்ணாங்க, அப்புறம் ஏதோ அவங்க பேசிக்கிட்டாங்க. அண்ட் வந்து நான் அந்த என்ன டோன்ல பேசினாங்க பிக் பாஸ் கிட்ட எனக்கு தெரியாது. இப்போ நீங்க சொல்ல தெரியும், பிக் பாஸ் கிட்ட போய் அவர் பார்வதி கேட்டிருக்காங்களோ இல்ல கமல்தன் கேட்டிருக்காரான்னு தெரியல. லிவிங் அது ரூம்ல வந்து இருந்து கேட்பாங்க பிக் பாஸ் கிட்ட, பார்வதி கேட்பாங்க அந்த மாதிரி. வார்டன் வந்து ஸ்டூடெண்ட்டை கரெக்ட் பண்ணலாமா பிக் சுபா பாஸ்? சிஸ்டர் கோச்சிக்காம அதை பின் பண்ணிருங்களா? அதை இங்க எல்லாத்துக்குமே ஒரு நான் கிளாரிட்டி அதை கிடைக்கட்டும், அதை பின் நான் பண்ணிருங்களேன். பாக்குறேன் சுபா. நான் எனக்கு அது ஃபர்ஸ்ட் அந்த பின் பண்ணவே அந்த இன்னும் வீடியோ காட்டல. வந்து நான் அது கிடைக்கல ப்ரோ. அதுக்கப்புறம் வரும் இல்லையா, அதுதான் கிடைச்சிச்சு. நீ இவ்வளவு நாள் இந்த தாடிய வச்சுட்டு ஓகே தான் ஓகே. சுத்திட்டு இருந்தேன், ஏமாத்திட்டு இருந்தியா, அதுதான் ஆமா அது கிடைச்சிச்சு. நான் பாக்குறேன், அதுக்குதான் அது நான் வந்து கண்டிப்பா எடுத்து வரும். போட்டேன் சுபா. அதுக்குதான் நான் வந்து டாபிக்கே போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஓகே. விளையாட்டுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே நான் கமெண்ட் போட்டிருக்கேன் இல்லையா அதுல. அதுலயும் ஹக் பண்றாங்கல்ல, யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, இவங்க வார்டனா இருக்காங்க, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஹக் பண்றது தப்பு தானே பூர்ணி, அந்த கேரக்டர்ல இருந்துகிட்டு. பூர்ணி இல்ல சிஸ்டர் ஒண்ணே அவங்க ஒண்ணு அந்த இதுதான். வீடியோ அது பார்த்தாதான் அது எப்படி ஒத்துப்பாங்க. சொல்றது, யூனிஃபார்முக்குன்னு ஒரு இது இருக்குன்னு இல்ல வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் அவ்வளவுதான். அந்த வீடியோ எடுத்து போடுவேன் நியூட்டன் ப்ரோ, கண்டிப்பா போடுவேன். எங்க இருந்தாலும் தேடி எடுத்து கண்டிப்பா போடுவேன். பூர்ணிக்கு நம்ம அது பண்ணாம எப்படி? பூர்ணிங்கன்னா வருவாங்களே, வாங்க வாங்க இவரு சுபா, வாங்க சுபா, காமான் வேலு அந்த மாதிரி. சரி, எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருந்துச்சு என்னதுன்னா, உங்களுக்கும் அந்த ஃபீலிங்கா? வியனாவும் எஃப்ஜேவும் இருந்துச்சுல. இல்ல அப்படி சொல்லல, வியானா எஃப்ஜே இருந்துச்சுல, அதை ஏன் வந்து அந்த ஒரு எப்பயுமே அந்த ஜியோ ஸ்டார்ல ஒன்று போடுவாங்கல்ல, இன் டுடே ஹேப்பனிங்ஸ்னு சொல்லிட்டு, அது மெயின் பேஜ்ல போட்டது வந்து எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருந்துச்சு. அவங்கள ஏன் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி வெளியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, டிஆர்பிக்காக பண்றது வந்து. அவங்கதான் சோ ரன்னர், சோ ரன்னர். இல்ல ப்ரோ, அது அது அந்த விஷயத்த நீங்க ஹைலைட் பண்ணி காட்டணும். அது நீ 1 ஹவர்ல கூட வச்சுக்கோ, வேணாம்னு சொல்லல. அந்த மாதிரி டுடே ஹேப்பனிங்ஸ்ல வந்து அதை மேல போட்டாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியா இருந்துச்சு. இல்ல இல்ல அந்த ப்ரோ, அது அவங்க வியானா அம்மா பாக்கணுங்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. அதுதான் ப்ரோ, அது வந்து அதான் எனக்கு ரொம்ப யோசனை. இது இல்ல. அதான் சொல்லுவாங்கல்ல, சேனல் வந்து இப்படி நரேட்டிவ் செட் பண்றது வந்து எனக்கு இது. ஏன்னா இதை கூட பெருசு பெருசா பண்ண பார்வதிக்கு ஒரு டுடே ஹேப்பனிங்ஸ்ல வரல. ஆனா ப்ரோமோல பாருங்க, தண்டை இது வேற ப்ரோமோவே கிடைக்காத மாதிரி அந்த 2 ப்ரோமோவை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க. இவங்க தான் வந்து ஷோ ரன்னராகவே மாத்திட்டு கிடக்குறாங்க. ஆக்சுவலா அது ஒண்ணுமே கிடையாது அந்த ப்ரோமோ. பட் அதை எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. கரெக்ட். வேஸ்ட் ப்ரோமோ. அது ஸ்கூல்ல ஏதாவது இப்ப இவங்க ஃபன்னு சொல்லிக்கிறாங்களே, பண்றதெல்லாம் ஃபன்னுட்டு அதை ஏதாவது எடுத்து போட வேண்டியதுதானே. நீங்க வேற ப்ரோ, நான் லைவ் ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரோ, ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்ச டாஸ்க் உடனே. ஈவினிங் தான் ஆரம்பிச்சிருக்கு, அதனால இன்னைக்கு விடுங்க. ஸ்கூல் டாஸ்க் எனக்கு ரொம்ப பிடிக்காது, ரொம்ப கோவம் தான். பட் கேவலமா இன்னைக்கு ஈவினிங் இருந்துச்சு. ஆரம்பிச்சிருக்கு, மேபி நைட் ஏதாவது பேசுவாங்க, நாளைக்கு ஏதாவது பண்ணுவாங்க, இருக்கலாம். நம்ம அதுக்குள்ள ஏன் முன்முடிவுக்கு வரீங்க சரி விளங்காதுன்ட்டு. பூர்ணி, இப்ப ஆரம்பிங்க. வியானா ஒரு எஃப்ஜே ஸ்டோரி, அந்த டாபிக் வாங்க. வியானா எஃப்ஜே. எனக்கு வியானா பார்த்தா சீரியஸா அந்த பொண்ணு பயப்படுறா. வெளியே எங்க அம்மா பார்த்தா என்ன கொலை பண்ணிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்லயே இருக்கா. நீங்க அவங்கள பாத்தீங்கன்னா, எஃப்ஜே நேத்து கூட பக்கத்துல வந்து ஐ மீன் அந்த தலையில கை வச்சு சாய வைக்கும் போது கூட எங்க அம்மா பார்த்தாங்கன்னா அவள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கும் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடி கிட்ட ஐ மீன் ஹக் பண்ணிட்டு நிப்பாரு. வேமா கேமரா தள்ளி விட்டு கேமரா ஒரு பார்வை பார்த்து இப்ப என் டையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயப்படுறாங்க ஃபேமிலிக்கு. அந்த பொண்ணு கொஞ்சம் பயந்து தான் இருக்காங்க. ஏங்க அதெல்லாம் விட்டுருங்க. அவங்க சொல்லியிருந்தேன், நம்ம ஞாபகம் இருக்கா சொல்றது என்னன்னா, உங்களுக்கு? அந்த ட்ரெஸ் ஃபர்ஸ்ட் மாத்தி வீக் விட்டாரு, அதை சொல்லுங்க. அரவிந்த் ப்ரோ நான் இல்ல ஏன்னு இல்ல சொல்லட்டுமா, கோச்சுக்காதீங்க. இப்ப அரவிந்த் தான் பேசுனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல ஏஜ் பேசுனீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஒன்னா பேசுனா இதாகுது. யார் பேசுனீங்கன்னு தெரியல. எல்லாருமே ஸ்பீக்கர், எனக்கு மியூட் யாருமே காட்டல. எல்லாருமே வந்து ஓப்பன் மைக்ல இருக்க மாதிரி தான் காட்டுது. நான் தான் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். எனக்கு அதே மாதிரி வந்து வாய்ஸ் நான் கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் இது வரல. ஓகேங்களா, தப்பா எடுத்துக்காதீங்க. நியூடன் பேசுங்க நியூடன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யார் பேசணும்? அரவிந்த், சாரி பாலாகிருஷ் அரவிந்த். இல்ல அதான் அந்த பாயிண்ட் முடிச்சிடுறேன். நீங்க எல்லாமே பேசிட்டீங்க, அட்ரஸ் பண்ணிட்டீங்க. அந்த கடைசியில அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க ட்ரெஸ், அதை மட்டும் அட்ரஸ் பண்ணல. ஏன்னா எனக்கு அது ரொம்ப ஒஸ்டா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்மா அது நான் பாப்பாங்கன்னு பாக்கலையே. தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியலையா? அதுதாங்க டுடே ஹேப்பனிங்ஸ்ல மெயின் பிக்சரா அதான் போட்டுக்கிறாங்க. அதை போய் பார்க்கலன்னு ஜியோ ஹாட் ஸ்டார்ல இருக்கு, நான் மேலே ஏற்றி வரேன் எனக்கு பாருங்க. எனக்கு மேல இப்ப சுபா ஏத்துனதே இன்னும் எனக்கு வரவே இல்ல. சுபா வந்து அந்த ப்ரோமோ பண்ணிருக்காங்க இல்லையா, எதுவுமே எனக்கு வரல. நானும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கமெண்ட் லேஸ் போட்டு விட்டுருங்க, பாத்துடுறேன். சுபா கமெண்ட்ல போட்டு விட்டுறா, பாத்துடுறேன்டா. இல்ல எனக்கு அனுப்பிச்சு வச்சிருடா. பாலா பேசுங்க, அதுக்கப்புறம் அரவிந்த் ப்ரோ பேசுங்க.
தேங்க்யூ. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பிரச்சனை உருவாகுமோன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இன்னைக்கு பாத்தீங்களா, நெய்ய ஓப்பன் பண்ணி எப்படியோ கால் பண்ண நெய் வந்து காலி பண்ணிட்டாங்க. சாப்பிடு 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 மதியம் சாயந்தரம் அந்த டாஸ்க்கு முன்னாடியே. எனக்கு தெரிஞ்சு நாளைக்குள்ள நெய்யே காலி பண்ணிட்டு ஏதோ ஒரு பிரச்சனை உருவாக்குவாங்களோன்னு. இப்போ மாடல் எமோஜ் போடுறீங்க பூர்ணி. ஆமா எமோஜி போடலீங்க. 2 வாரமா அந்த நெய் மேட்டர் தானுங்க ஓடுது. திருப்பி அந்த நெய் மேட்டரை வச்சே பிரச்சனை ஆரம்பிப்பாங்களோ ஒரு கொஸ்டின் உருவாகுது. இந்த மாடல் சயின்ஸ் சீசன்ல கிளாஸ் எடுக்க சாப்பாடு சொன்னா வச்சா பிரச்சனையே உருவாகுது. அதெல்லாம் நெய் கொண்டு வா, நெய் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை வரும். இருங்க லாஸ்டே வந்துச்சு, இருங்க இப்போ வரும். இருங்க மாடல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்க சொன்னா ஒருத்தன் பாட்டு பாடலாம், ஒருத்தன் டான்ஸ் ஆடலாம், ஒருத்தன் வாக்கிங் பண்ணிட்டு இருக்கான். ஒன்னும் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஒன்னும் ஒருத்தன் சொல்றதுக்கு இல்ல. இல்ல பாலா, ஒருத்தன் இல்ல, ஒருத்தர். தயவு செஞ்சு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருத்தர் எனக்கு உண்மையிலேயே மரியாதை கொடுக்கவே தோண மாட்டேங்குது இந்த சீசன்ல யாருமே இருக்கிறவங்களுக்கு. சொல்லல. ஆக்சுவலி ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, இங்க இருக்கிற எல்லா ஸ்பீக்கர் லிசனர்ஸ்க்கும் எப்ப பூர்ணியை கடிக்கலாம்னா காத்துட்டு இருக்காங்க. நாங்க கோவத்துல வந்து பேசும்போது இந்த பொண்ணு வேற எங்களை வாங்க போங்கன்னு பேச சொல்லுது. கோவத்துல இருக்காங்க, எனக்கே தெரியுது. ஆனா நம்ம அந்த டிக்னிட்டி டெக்கோரம் சுபா, ஐயோ சுபா இல்ல, அந்த பொண்ணு பேர் என்ன, ஐயோ எங்க அந்த பொண்ணு பேர் என்னங்க, திவ்யாவா? அவங்க பண்ண மாதிரி திவ்யா, ஆமா ஆமா. பண்ணக்கூடாதுல்ல. சாமி திவ்யா பத்தி வேணாம் கவலைப்படாதீங்க, சாமி. நாங்க இருக்கோம். இருங்க முடிச்சிடுறேன். ஆக்சுவலா உனக்கு எதுக்கு எடுத்தாலும் என்ன திட்டிடணும் இல்ல? யாரு சுபானா திவ்யா சுபா அந்த மாதிரி மைண்ட்ல நின்றுச்சுடா, வேற ஒண்ணும் சரி, இல்ல. கீழே நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன் பாரு, கமெண்ட்ல இருக்கு. ஓகே ஓகே, பாலா பேசிருங்க, அரவிந்த் ப்ரோ, அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரோ, அதுக்கப்புறம் இல்ல மாடல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்க சொன்னா என்ன ஒரு நல்ல மாடலை கத்து கொடுப்பாங்க லைஃப்ல யூஸ் பண்றதுக்குன்னு பார்த்தா அவரு உட்கார்ந்துகிட்டு என்ன சொல்றாருன்னே ஒண்ணுமே புரியலங்க. அந்த ஒண்ணுமே புரியாம அவர் இஷ்டத்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல. இது வரைக்கும் 2 கிளாஸ் ஓடி இருக்கு, 2 கிளாஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னே புரியல. இது எப்படி எபிசோடா வரும்? ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே புரியலன்னு சொல்லி இருக்கிறான் சொன்னாங்களோ டேக் லைன் ஸ்டார்டிங்ல. ஹலோ, உங்க வாய்ஸ் கேட்கல பூர்ணி, உங்க வாய்ஸ் கேட்கல. பூர்ணி பேசவே இல்ல. பேசலையா? மைக் ஓபன்ல இருக்கு. ஐயா அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் பார்க்க போயிட்டேன். சொல்லுங்க. ஜியோ ஹாட்ஸ்டார் ப்ரோமோ என்ன வந்திருக்கும், பார்வதி பத்தி வந்துடா. ஐயா இல்லங்க, இப்போ சுபா கமெண்ட்ல போட்டிருக்காங்க, அதை பார்க்க போனேன். சரி அரவிந்த் நீங்க பேசுங்க, அதுக்கப்புறம் நியூட்டன் நியூட்டன். ஓகே சாரி சிஸ்டர், நான் அது கை இது பண்ணாம ஐயா சாரி எல்லாம் கேட்க வேண்டாம் ப்ரோ, அது வந்து நான் சொல்றேன் அவ்வளவுதான், நீங்க வேற இல்ல. ஓகே இல்ல, இப்ப நீங்க சொன்னீங்க வியானா எஃப்ஜே விஷயம் அப்ப அந்த பயப்படுறாங்க அவங்க அம்மா கண்டு, நான் அது ஒத்துக்கவே மாட்டேன். பயப்படுறவங்க இப்படி யாரும் கண்டினியூஸா திரும்ப அதே விஷயத்த பண்ண மாட்டாங்க. இது 2 வாரமா நடக்குது. ஒரு தடவையும் அவர் வந்து வெப்ஜே வந்து கை போடுவாரு, இல்லைன்னா தலையை பிடிச்சி சொறிவாரு. உடனே உங்க கேமரா சைட்ல பார்ப்பாங்க, அம்மி அண்ணன். அது முதல்ல அண்ணன் எதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்? எனக்கு அண்ணங்கிற வேர்டுக்கு உண்ட மரியாதையே போச்சு. இனிமே பிக் பாஸ் வீட்ல யாரும் அந்த அண்ணன் தங்கச்சின்லாம் சொல்லக்கூடாதுன்னு முதல்ல ரூல் கொண்டு வரணும். ஏங்க முதல்ல நீங்க அண்ணனா நினைச்சா அண்ணன்னு சொல்லணும்னு ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. உங்களுக்கே தெரியுது அது தப்பா நினைச்சுப்பாங்க, இல்ல தப்பா போகும்ட்டு. அப்புறம் எதுக்கு அதை பண்றீங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க வியானா ஒரு 3 to 4 days முன்னாடி விக்ரம் சுபிக்ஷா எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இல்ல நான் யாருமே என்கிட்ட பேசுறது இல்ல, எஃப்ஜே தான் வந்து என்கிட்ட பேசுறான் அதனால. அதுவே முதல்ல பொய். யாரு வியானாட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கா? இவங்க வாலண்டியரா அவாய்ட் அவங்க கூட உட்காந்து அவர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அது எப்படின்னு எனக்கு புரியல. அந்த இவரு சொன்னாரு, ஏஹெச்ஓ நியூட்டனா சொன்னாங்க, அந்த ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்றது அதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. அது வந்து என்ன சொல்றது, அது அவங்க நான் என்ன சொல்றேன், நீங்க கம்பேர் பண்ணல. லாஸ்ட் சீசன் இது மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சு, எதுக்கு வந்து நீ சொல்லல, சத்தமா சொல்லியிருக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் நீங்க சொல்ற விதம் இருக்கு. இப்ப எப்படி சொல்றது, சிரிச்சுக்கிட்டே எங்க அம்மா ஏதாவது அந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, அம்மா வந்து பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான். அது எப்படி சொன்னாங்கன்னு பாருங்க லைவ்ல. சிரிச்சுக்கிட்டே அப்படி சொன்னா அவர் திரும்ப அதான் பண்றாரு. இவரே தான் வந்து செகண்ட் வீக் ஆதிரை விஷயத்துல வந்து இவரே அவாய்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வீக்லாம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு, அப்புறம் செகண்ட் வீக் வந்து இல்ல இது என் கேமை பாதிக்கும் தப்புன்னு கனி அவங்கள்ட்ட சொல்லி கனியை வந்து ஆதிரிட்ட சொல்லுவாங்க. இப்ப இவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு இந்த மாரல் கிளாஸ் பத்தி பேசிட்டு இருந்தாங்க. மாரல் வந்து நீங்க லாஸ்ட் சீசன்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாரல் சொல்லுவாங்க, அதை வச்சு கொண்டு போவாங்க. அது வந்து ஃபைட்டாவும் வரும்.
ஆனா இப்ப இது என்னடான்னா மத்தவங்க எல்லாம் டான்ஸ் ஆட சொல்றது, பாட்டு பாடுறது, அவங்க பண்றதை இவர் கேட்டுட்டு இருக்காரு. இன்னொன்னு தமிழ் இந்த டங் ட்விஸ்டர் மாதிரி எல்லாம் வச்சிருக்கலாம். அவங்க திருக்குறள் சொல்ல சொன்னாங்க ஒரு 2 3 குறள் டங் ட்விஸ்டர் மாதிரி எல்லாம் பண்ணிருக்கலாம். அது கொஞ்சம் வாய்ப்பிரிச்சியா இருக்கும். ஸோ பட் சிலபஸ் கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இவங்க எனக்கு தெரிஞ்சு இவங்களெல்லாம் எதுவும் கேரக்டர் எடுத்து பண்ண மாட்டாங்க. சிலபஸ் இந்த மாதிரி டங் ட்விஸ்டர் இது மாதிரிலாம் பண்ணுங்க அப்படின்னு இவங்க கொடுக்கணும் போல இருக்கு. அப்ப அதை வச்சாவது இவங்க ஏதாவது கொண்டு போவாங்க அப்படின்னு நாளைக்கு மேபி கொண்டு வரலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த எஃப்ஜே வியானா இஷ்யூ வந்து ராணுவ பேசினாரு நேற்று. அது இன்னும் கொஞ்சம் வேற ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா நீங்க லாஸ்ட் 2 வீக்ஸா உங்க ட்ராக் சரியில்லை, நீங்க ஃபர்ஸ்ட் 3 வீக்ஸ் எப்படி இருங்களோ அப்படி இருங்கன்னு ஒரு ஆட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க ஸ்ட்ரைட்டா சொன்னாவே சில விஷயங்கள்லாம் யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை விட்டு இந்த கியூட்னஸ்க்கு மட்டும் சொன்னது இது வந்து அதையும் வெளில வந்து நான் அப்படிதானே என் நேச்சரே அப்படிதான்ட்டு டிஃபெண்ட் பண்றாங்க. அது எனக்கு தெரிஞ்சு எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. அந்த ராணுவ விஷயம் சொல்லியிருக்கலாம். அந்த சொல்லியிருந்தாங்கன்னா மேபி சேஞ்ச் ஆயிருக்கலாம். எனக்கு என்னமோ இந்த ஸ்கூல் டாஸ்க்கு வந்து வியானாக்கு தான் பேக் ஃபயர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீக் அவங்க போறது கூட சான்ஸ் இருக்கு. இல்ல ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் வச்சு கண்டென்ட் பார்க்கணும்னு நினைச்சாங்கன்னா மேபி வியானா இருக்கலாம். அவ்வளவுதான் சிஸ்டர். தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் நியூட்டன் ஒண்ணுதான் எஃப்ஜே வியானா. இது பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் 2-3 வாரம் வியானா நானே பாராட்டினேன். அந்த கியூட்னஸ் இதை மட்டும் தவிர்த்துட்டா மற்றபடி நல்லா பாயிண்டா பேசுறாங்க. வீக்கெண்ட்ல விஜய் பேசுறாங்க. உள்ள ஒரு மாதிரி கரெக்டான பாயிண்ட்ஸ் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. நான் அவங்கள ஒரு டைம் வந்து பரவாயில்ல, நிறைய பேர் சொல்ல முடியாது. ஆதிரை அப்புறம் அப்ப பார்வதி இருந்தாங்களான்னு நான் இல்லை. ஆதிரையில இந்த மாதிரி லவ் கண்டென்ட் பத்தி அவங்க இது வேஸ்ட் பண்றாங்க, நல்ல கண்டென்ட் உள்ளால இப்படி வேஸ்ட் பண்றாங்கன்னு சொன்னேன். அப்போ வியானாலாம் பரவாயில்ல நல்லா பாயிண்டா பேசணும்னு சொன்னேன். அவங்க என்னைக்கு இந்த ஆதிரை போயிட்டு எஃப்ஜே கூட இது போனாங்களோ அன்னைக்கு அவங்க கேம் வந்து விழுந்துருச்சுன்னு சொல்லுவேன். அவங்க என்ன நினைச்சு அதை பண்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாம் கொஞ்சம் போக டப்பா போகுது. நம்மளே இப்போ கேக்குதா? இல்ல கேக்குது சொல்லுங்க. இல்ல அவங்க என்ன நினைச்சு அதை பண்றாங்கன்னா கேம் போக டஃபா இருக்கு, நமக்கு இப்ப பெருசா நம்மளுடைய எப்படி சொல்ற நம்மளோட ஸ்ட்ரென்த் நீங்க ஒண்ணும் கிடையாது, நம்ம பெருசா பாயிண்ட்ஸ் வைக்கிறதுல நம்ம பெருசா நம்மளோட ஸ்கிரீன் கிடைக்க மாட்டேங்குது, மேபி லவ் கண்டென்ட் வச்சு இன்னும் 2 வாரம் தள்ளலாம், அதுக்காக மட்டும்தான் எஃப்ஜே அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்களோன்னு தோணுது. பயமும் இருக்கு. அப்படிலாம் பார்த்தோன்னா எஃப்ஜே வந்து முத வியானா பார்த்து சொன்னா வார்த்தை ரொம்ப தப்பான வார்த்தை சொன்னா. அப்ப போய் கேட்ட இதே வியானா தான் என்னை பார்த்து நீ எப்படி சொல்லலாம், எங்க அம்மா வந்து என்னை வந்து ஒரு இந்த ட்ரெஸ் போறதுக்கு என்னை அலோவ் பண்றதுக்கு முன்னால ஆச்சு, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அது இந்த அளவுக்கு இவங்க க்ளோஸா போறனாலே அவங்க மேபி அது கண்டென்ட்டுக்காக பண்றாங்க மாதிரி தான் தோணுது. அப்படிதான் ப்ரோ எனக்கு தோணுது. நியூட்டன் ஏதோ ஸ்டாக் போடுறாரு, சொல்லுங்க ப்ரோ. ஓகே நியூட்டன் ப்ரோ பேசுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்றதுலாம் ஓகே தான். கண்டென்ட்னாலும் ஒரு கன்றாவியா பண்றதுதான் கஷ்டமா இருக்குது. அது நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும், அவங்களோட சம்பளத்துக்காக இருக்கான்னு வச்சுக்கோங்க. நம்ம வெளிய இருந்து பார்க்கணும் அசிங்கம். இப்ப நான் ஒண்ணு டேக் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? ஐயா எது ப்ரோ பார்க்கல? எது இல்ல நான் பார்க்கல இன்னும். மேல எனக்கு வர மாட்டேங்குது. இது அசிங்கமா தான் இருக்கு ப்ரோ. இது வந்து எப்படி சொல்றது, அவங்க இருக்கிற இதுன்னு நினைச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும். ஐயா கமெண்ட்ல போடுங்க. எனக்கு கமெண்ட்லயும் போட்டேன், கமெண்ட்லயும் போட்டேன் பாருங்க. ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன். ஆமா நீங்க என்ன ஃபாலோ பண்ணல, அதனால உங்களுக்கு தெரியாது போல. மேல தெரியுது ஹெட்லைன்ஸ். நியூட்டன் ப்ரோ அடுத்து வந்து பாலா பேசுங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். நியூட்டன் பேசி முடிச்சிட்டீங்க தானே நீங்க? இல்ல இன்னும் ஒண்ணு இருக்கு. சரி ஓகே ஒரே ஒரு நிமிஷம். சிராஜ் ப்ரோ ஒரு மணி நேரமா இருக்கீங்க, ஏதாச்சும் பேசணும்னா நீங்க பேசலாம் ப்ரோ. ஏன் அமைதியா இருக்கீங்கன்னு தெரியல. நீங்க பேசுங்க. எல்லாரும் எல்லா பாயிண்ட் சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன இது வச்சுன்னா, காலையில வந்து விக்ரம் ஏதோ பேட்டி மாதிரி எடுப்பாரு நினைக்கிறேன். அப்ப வந்து வியானா ஏதோ சொன்னதா கேள்விப்பட்டேன். அது யாருக்காவது கரெக்டா தெரியுமா? யாராவது இருந்தா சொல்லுங்க. எனக்கு தெரியும் ஆக்சுவலா வந்து ஒரு ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வியானா வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி லவ் கண்டென்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எஃப்ஜே உட்கார வச்சு பேசுவா போல. இல்ல கொஞ்சம் ஃபுல்லா கரெக்டா சொல்லுங்க ப்ரோ. நீங்க அதுக்கு அவரு என்ன சொல்லிருப்பாங்கன்னா, அவங்களுக்கு ஆள் வந்து வெளியே இருக்காங்க, இங்க எல்லாம் ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வியானா வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. சோ எஃப்ஜேவுக்கும் ஆள் வெளியே இருக்காங்க, எனக்கும் ஆள் வெளியே இருக்காங்க, நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகுறோம், இனிமேல் இதை பத்தி பேசாதீங்கிற மாதிரி, அதை பத்தி கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு கேட்ட கேள்வி? அவங்கள ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டாங்களா இல்ல எதுவும்? இல்ல லவ் கண்டென்ட் பத்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவரு விக்ரம் தானே அந்த இது எடுப்பாரு இல்லையா, பேட்டி எடுப்பாரு, இன்டர்வியூ பண்ணுவாரு இல்லையா? ஆமா ஆமா அது. நான் ஒரு விஷயத்த மட்டும் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஆக்சுவலா வந்து இப்போ மாடல் சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்குது. சுபிச்சா வந்து பீட் பாக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சபடியை போய் அடிக்கிறாங்க. இதுல வந்து என்ன விஷயம்னா, மாடல் சயின்ஸ் டீச்சர் எடுக்கிறாரு பாத்தீங்களா கிளாஸ். ஆமா அவர் டான்ஸ் ஆடுறாருங்க உள்ள. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா போயிட்டு இருக்குதுங்க மாடல் சயின்ஸ் கிளாஸா.
வேற என்ன கிளாஸ் எப்படி ப்ரோ தெரியல. பாத்துட்டு வரீங்க கரெக்டா பாத்துட்டு வந்தா கமெண்ட் பண்றீங்க. அது அவ்வளவு நல்லா இருக்கா இல்ல சும்மா ஃபன்னுக்கு போய் பாட்டு வரீங்களா கேப்ல? ஏங்க டேப்ல ஓடிட்டு இருக்குங்க இங்க. எதுல டேப்லயே போன்ல ஓடி பேசிட்டு இருக்கேன். இல்ல என்ன ரொம்ப கண்டென்ட்? ஆசை அப்ப இருந்து பாலா நீங்க பாலா ஒரு நீங்க ஆள் தான் அந்த பாயிண்ட் ஸ்கூல் முடிச்சிருங்க. டாஸ்க் பத்தி பேசிட்டு இருங்க பாலா பாயிண்ட் முடிச்சிருங்க. அரவிந்தும் சிராஜும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாயிண்ட் முடிச்சிருங்க. மாடல் சயின்ஸ் கிளாஸ் போன வாட்டி எல்லாம் வந்து சூப்பரா எடுத்திருந்தாங்க. பட் இந்த வாட்டி கண்டென்ட் குடுக்கலையோ அப்படின்னு தோணுது. கேக்குதா? ரைட். எதிர்பார்க்காதீங்க. கண்டென்ட் எதிர்பார்க்க வேணாம். நீங்க தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படியே. இந்த போன் கால் வருது, நான் போயிடுறேன். ஓகே, பூர்ணி அண்ட் சுபாஷ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. நேத்து காலையில சாண்ட்ரா வந்து விக்ரம் எதுவும் சொன்னாங்களோ? ஆமா ஆமா விக்ரம் ஆக்சுவலி வந்து சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு கேட்டிருக்காங்க. செருப்பு ஏதோ ஒரு வீடியோ பார்த்தேன். அது செருப்ப கழட்டி அந்த மாதிரிலாம் சொல்ல. அவங்க சொன்னது என்னன்னா செருப்ப கழுவ போறேன் அப்படின்னாங்க. செருப்ப எதுக்கு அது எதுக்கு கழுவுறாங்கன்னு தெரியல. சொன்னாங்க? பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க விக்ரம் தான் கிரியேட்டிவ் ஐ மீன் சம்திங் கண்டென்ட் பண்ணாரு சொல்லும்போது வந்து ஸ்கிரிப்ட் பண்ண சொல்லும்போது வந்து ஓகே நான் செருப்ப கழிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லல, 2 வாட்டி 3 வாட்டி சத்தமா விக்ரம் காதுல விழுணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது நான் 2-3 வாட்டி போட்டு பாட்டு போட்டு பார்த்தேன். பாடினதுக்கு அப்புறமோ பாட்டு பாடினதுக்கு அந்த அப்புறம் ஆமா எல்லாமே பாட்டுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்புறம். எஸ். அந்த பாட்டுல பிரஜினை தாக்கியிருக்காரு அவரு. ஆமா ப்ரோ. ஆமா. என்ன தாக்கியிருக்காரு பச்சையா தெரியுதே. ஓகே ஓகே ஓகே. அந்த ஆடாத ஆட்டம் எல்லாம் actually- இருக்கும்ல ப்ரோ, அந்த சாங் சூர்யா அண்ணா சாங். ஆ, அந்த சாங் okay. வந்து வேர்டிங்ஸ் மாத்தி போட்டிருப்பாரு. ஏன்னா முன்னாடிலாம் காலையில 7 மணிக்கெல்லாம் லைவ போட்டு விட்டுட்டு அப்படியே அமைதியா உட்காந்துருவேன். இப்பெல்லாம் பார்க்கவே முடிய மாட்டேங்குது. சும்மா இந்த ட்விட்டர்ல வர கிளிப்ஸை தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால தான் கேட்டேன். ஓகே ஓகே. அரவிந்த் பேசுங்க ப்ரோ. அரவிந்த் பேசுங்க. இல்ல இப்ப இந்த சாண்ட்ரா நேத்து சொன்னாங்கன்னு சொன்னாங்களே செருப்ப கழுவிட்டு வரேன்ட்டு. அது ஒவ்வொருத்தரும் ஒரு இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. இப்ப இது வந்து அவங்க விக்ரமா தான் சொல்லியிருக்காங்கிற பட்சத்தை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஸ்மோக்கிங் ரூம் விஷயம் சொன்னாங்க. கண்ணால பார்க்கல. சோ அதனால அத நம்ம அப்படி இருக்கக்கூடாது, பேசக்கூடாதுன்னா அப்ப இது வந்து விக்ரம்னு பேர் சொல்லி சொல்லல. இது மட்டும் எப்படி அவங்க விக்ரமா தான் ப்ரோ சொல்லியிருப்பாங்கன்னு விக்ரம பத்தி நான் நினைக்கிறேன். பேசியிருப்பாங்க. சாண்ட்ரா தான் பேசிட்டு தான் செருப்ப கழுவ போறேன்னாங்க. இல்ல அவங்க பார்வதி சொல்லுவாங்க. இவங்க அவங்க தான் பார்வதி கிட்ட வந்து சாண்ட்ரா வந்து விக்ரம் நான் வந்து செருப்பு அந்த ஸ்கிட் பண்ணாரான்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஆமா இப்பதாங்க சரி பண்ணாங்க. ஓகே. ஸ்கிட் நடந்துச்சான்னா ஆமா யார் பண்ணா அப்படின்னு கேட்டோன்னா ஓகே. விக்ரம் பண்ணாங்க. ஓ விக்ரம் பண்ணாங்களா? அப்ப சரி இருங்க நான் போய் செருப்ப கழுவிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க எப்படி வேணா நீங்க புரிஞ்சுக்கலாம். ஓகே. அது நம்ம ஓகே. இஷ்டம் தான். அதுதான் ஆமாமா சொல்றேன். நம்ம கரெக்ட். இஷ்டம் தான் ப்ரோ. கரெக்ட் கரெக்ட். இதுதான் சொல்றேன். இல்ல இல்ல வீக்கெண்ட்ல ஏன்னா அவர் இப்ப கேள்வி நீங்க கேட்டா அந்த அதுக்கேத்த மாதிரி நீங்க எப்படி நடிச்சு அவங்க நடிச்சு அது இல்லன்னு சொல்லிருவாங்க. ஓகேங்களா? நான் அப்படி சொல்ல சார் சொல்ல இப்ப போறாங்க. ஏன் இல்ல சிஸ்டர் நான் என்ன சொல்றேன் வீக்கெண்ட்ல ஏதோ எல்லாத்தையும் பத்தியும் கேட்கறது இல்லையா? அங்கேயே ஒரு பார்ஷியாலிட்டி இருக்கு. நம்ம வந்து இங்க ஒவ்வொருத்தரை பத்தி பேசுறோம். நான் என்ன கேக்குறேன், இப்ப இந்த ஸ்மோக்கிங் ரூம் விஷயத்துக்கு சொன்னாங்களே கண்ணால அது அவங்க பார்க்கல ஹோஸ்ட் ப்ரோ. ஹோஸ்ட் அத சொன்னாங்க கேட்டுக்கங்க. பேசக்கூடாதுன்னு. இல்ல 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 அது அப்படி ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சா இப்படி இல்ல எடுத்து என்ன வைக்கணும். பாயிண்ட் எடுத்து வைக்க போறீங்க ஏதோ சொல்லுங்க. நான் புரியல. இன்னொரு சொல்லுங்க. நான் விக்ரம அடிக்க போறேன்னு சொன்னாங்களா? விக்ரம் அடிக்க அப்படி நான் சொன்னாங்களா? தெளிவா சொல்றேன். ப்ரோ விக்ரம் அப்படி அடிக்க யாருமே போறேன்னு யூஸ் சொல்லவே இல்ல. பண்ணல. நான் ஐயோ ஒருங்க சிராஜ் ப்ரோ. நான் அந்த வார்த்தை எங்கேயுமே சொல்லவே இல்ல. விக்ரம் அடிக்க போறேன்னு வந்து இல்ல இருங்க நான் சிஸ்டர் முடிச்சிடுறேன். அப்படி ஐயா சொன்னீங்கன்னு சொல்ல நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்றேன். நான் கோமாவோ எப்படி நீங்க சொல்வீங்களோ கேட்கல. நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் மட்டும் தான் வைக்க போறேன். என் வாய்ஸ் லவுடா இருக்குன்னா அது அப்ப அந்த கருமம் அப்படிதான் இருக்கு. நான் என்னத்த பண்ண சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். நான் வந்து எந்த இடத்துலயுமே சாண்ட்ரா வந்து செருப்பு வச்சு அடிக்கிறேன்னு சொல்லவும் இல்ல. அதே மாதிரி விக்ரம் வந்து நான் அது பேர் என்ன பிரஜினை பார்த்தா பாட்டு பாடுறேன்னு சொல்லவும் இல்லை. ஓகேங்களா? பிரஜின் ஒரு பாட்டு பாடினாரு. அது வந்து கேமராமேன் குசும்புக்கார கேமராமேன் போக்கஸ் பிரஜின் மேல வச்சாரு. பிரஜினுக்கு உள்ள உறுத்தி இருக்கு நம்மள வச்சுதான் பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு போயிட்டு சாண்ட்ரா கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சாண்ட்ரா வந்து பார்வதிட்ட கேக்குறாங்க. கேட்ட உடனே பார்வதி ஆமா அவங்க வந்து ஸ்கிரிப்ட் பண்ணாங்கன்னு கேக்குறாங்க. மீன்ஸ் யார் என்ன ஸ்கிரிப்ட் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது விக்ரம் தான் பண்ணாரு அப்படின்னு சொன்னோன்னே ஆமா நான் செருப்பை கழிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வாட்டி அழுத்தி சத்தம் போட்டு சொன்னாங்க. அத மட்டும் தான் சொல்றேன். யார்கிட்ட சொன்னாங்க அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு தெரியாது. எப்படி கேமரா இல்ல சிஸ்டர் நான் நீங்க சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. அது இல்ல நீங்க வலி தொண்டை வலிக்குது. நீங்க சொன்னீங்கன்னு நான் சொல்லல. நான் சொல்ல வந்தது நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மோக்கிங் ரூம் விஷயம் கண்ணால பார்க்கல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் நம்ம பண்ணா, அப்ப இதுவும் அவங்க வந்து விக்ரம் மென்ஷன் பண்ணி தான் சொன்னாங்க நம்மளா நினைச்சுக்கிறோமேன்னு இன்டர்பிரேஷன் பண்ணிக்கிறோம்ல. சோ அந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். நீங்க ஒன்னாயா வந்து விக்ரம் சொன்னீங்கன்னு சொல்லல. அரவிந்த் ப்ரோ என்ன ப்ரோ அதுவும் இல்ல அது வந்து ப்ரோ அது எப்படி ப்ரோ இல்ல எனக்கு ஒண்ணு இது வந்து ஒரு